வணக்கம். சற்றுமுன் பார்த்த இந்த வீடியோவில் நீங்க எதை கவனித்தீர்கள்? ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் பெயர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா. இவர் கையில் ஒரு ரைஃபிள் இருக்கு. அந்த ரைஃபிளை அவர் ட்ரிகர் செய்த உடனேயே ஒரு புல்லட் வெளியில வருது. அந்த புல்லட் எதிரில் நிற்கக்கூடிய 2 இஸ்லாமியர்களை பார்த்து நேரடியாக பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த காட்சி. ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் இஸ்லாமியர்களை பார்த்து சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த காட்சியை மட்டும்தான் நீங்க பார்த்தீர்களா? நான் பார்த்தது வேற. அதே ஃப்ரேமில் ஒரு சில முகங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தயவு செய்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த நபர் யாரெல்லாம் சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்று. இந்த நபர் சுட்டுக் கொன்றது இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை. ஓபிசி வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை இவர் சுட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நபர் சுட்டுக் கொன்றது தலித் சமுதாயத்திலிருந்து வெளிவரக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த படத்தை பாருங்கள், அமித்ஷா ஹோம் மினிஸ்டர், அவரையும் சுட்டுக் கொள்ளக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கிறீர்கள். ஹேமந்த் பிஸ்வ சர்மா துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டா, இந்த நாட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிராமண வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய சூரியகாந்த், அவரையும் சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த காட்சி. இது மட்டுமல்ல, குப்தா, ஞானேஷ் குமார் குப்தா, அவரையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நபர். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை சுட்டுக் கொண்டிருக்கிறார், டெமோக்ரஸியை சுட்டுக் கொண்டிருக்கிறார், இந்த நாட்டின் ஒற்றுமையையும் இந்த நபர் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது அந்த 17 நொடிகளை நீங்க கவனமாக பார்த்தீர்கள்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் 2 இஸ்லாமியர்களை மட்டும் சுட்டுக் கொள்ளவில்லை, இந்த நாட்டின் ஆன்மாவையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய எடிட்டிங் டீம் இந்த இஸ்லாமியர்களை ரீப்ளேஸ் செய்து நரேந்திர மோடி, அமித்ஷா, ஞானேஷ் குமார், சூரியகாந்த், திரௌபதி முர்மு அவர்களுடைய படத்தை எடிட்டிங் வழியாக மட்டும்தான் மாற்றினார்கள். ஆனால் இந்த நபர் தான் செய்த செயலை வைத்து இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த டெமோகிராஃபியையே மாற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். எதற்காக இந்த கிளைம்? இதை பற்றி நீங்க ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்க. காரணம், இந்த நபருடைய வெறுப்பு இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுக்கு, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு மிக எதிராக இருக்கிறது. இது கற்பனை கிடையாது. பிஜேபியின் அசம் ஹேண்டல்ல இருந்து, எக்ஸ் பக்கத்திலிருந்து வெளிவந்த இந்த 17 நொடிகளுக்கான இந்த வீடியோ முழுமையாக மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இந்த காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோ வழியாக உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ஷன் எடுக்க நினைத்தால், எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அவர்கள் கையில் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது, அவர்கள் ஆக்ஷன் எடுக்க நினைத்தால், அல்ல இந்த நாட்டு அரசாங்கம் பிஜேபியே ஆக்ஷன் எடுக்க நினைத்தால் என்ன நடக்கும் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். QR கோடு இருக்கு, ஸ்கேன் செய்து நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் RPA வழியாக இந்த நபர் மீது வழக்கு பாய வேண்டும். பாரதிய நியாய சம்ஹிதா வழியாக இந்த நபர் மீது வழக்குகள் பாய வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சுப்ரீம் கோர்ட்
இந்த நபர் மீது வழக்குகளை போட்டு இந்த நபரை சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். காரணம், இந்த நபர் வெறும் இஸ்லாமியர்களை மற்றும் டார்கெட் செய்யவில்லை. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டர், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர், இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட், இந்த நாட்டு எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா உட்பட 140 கோடி மக்கள் மீது இந்த தோட்டா பாய்ந்திருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நபர் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க கேளுங்கள். இன்ஃபிளேட்டர்ஸ், வந்தேரிகள், இவர் கூறக்கூடிய மியா, முல்லா, அதாவது இந்த நாட்டிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பங்களாதேஷிகளா? நிச்சயமாக அசமில் பங்களாதேஷிகளுடைய அந்த வந்தேரிகளுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கிறது, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அசம்ல இருக்கக்கூடிய, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுமே பங்களாதேஷிகள் தானா? அப்படி பங்களாதேஷிகள் அங்கிருந்து இங்க வர்றார்கள்னா யாருடைய பொறுப்பு? யார் இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார்? கடந்த 5 ஆண்டுகளாக ஹேமந்த பிஸ்வ சர்மா, நீங்க தானே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறீர்கள். அப்போ தனக்கு தானாகவே நீங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதற்கான கேள்வியை யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷா, பாதுகாப்பு விஷயங்கள் அவர் கையில் தான் இருக்கு. அப்போ பார்டர்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவிற்கு வந்தேரிகளாக வரக்கூடிய நபர்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில்? அமித்ஷா கையில். 11 ஆண்டுகளாக யார் இந்த பொறுப்பில் இருக்கிறார்கள்? பிஜேபி இருக்கு, நரேந்திர மோடியின் அரசாங்கம் இருக்கு. அப்போ யூ ஆர் குவெஸ்டனிங் அமித்ஷா, யூ ஆர் குவெஸ்டனிங் நரேந்திர மோடி ஆல்சோ. ஓகே, சென்டர்ல பிஜேபி, அசம்ல பிஜேபி. பட் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய இந்த நபர் பேசும்போது நீங்க பார்த்தீர்கள்னா பங்களாதேஷ் என்கிற பெயர்ல அல்ல, அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் என்கிற பெயர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நபருடைய வெறுப்பு பேச்சிற்கான அளவே கிடையாது. இந்த பதிவில் ஒவ்வொன்றாக நான் இந்த நபருடைய ஏராளமான ஸ்டேட்மெண்ட்களை எடுத்துக்காட்டப் போகிறேன். ஒரு முறை 2 முறை கிடையாது. இந்த நபர் பேசக்கூடிய இந்த அளவில் வெறுப்பு பேச்சிற்கு பின்பு இந்த நபர் வேறொரு மாநிலமாக இருந்திருந்தால், வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்த நிமிடம் இந்த நபரை சிறையில் போட்டு அடைத்திருப்பார்கள். முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேர்மையாக வேலை பார்த்திருந்தாலே இந்த நபர் இந்த பதவியிலும் இருந்திருக்க மாட்டார். இந்த நபர் கம்பி எண்ணி கொண்டிருந்திருப்பார். எப்படின்னு நீங்க பாருங்க. ஜனவரி 27ஆம் தேதி இந்த நபர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா அசம் லாங்குவேஜ்ல இந்த நபர் பேசுறார், அசமியால பேசுறார். மியாக்களுக்கு நீங்க எந்த அளவில் தொந்தரவு கொடுக்கணும்னா, ஒரு ரிக்ஷாக்காரன் உங்களிடம் 5 ரூபாய் கேட்டால் 4 ரூபாயை கொடுங்கள். நீங்க கொடுக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அந்த கொடுமை எந்த அளவில் இருக்கணும்னா, அந்த மியா என்கிற நபர், மியா யாரு? முஸ்லிம், நாட்டை விட்டு ஓடி போகணும். இது பங்களாதேஷர்களுக்கு கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு இந்த நபர் கொடுத்த மெசேஜ். பங்களாதேஷிகள் அசம்ல இருந்தால் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேலை உங்களுடைய பொறுப்பு. பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு உங்கள் கையில் இருக்கு. அண்ட் எலெக்ஷன் வர கொஞ்ச நாட்களுக்கு முன்பே இந்த நபருடைய ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி என்னெல்லாம் சட்டங்கள் இந்த நபருக்கு எதிராக இருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இந்த நபருடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட், பங்களாதேஷிகளுக்கு நான் ஒவ்வொரு நாளும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பேன். பங்களாதேஷிகளுக்கு மட்டுமல்ல, மியா, முல்லா அனைவருக்குமே நான் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பேன். ஒரு சீஃப் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் இது. பிப்ரவரி 7ஆம் தேதி நீங்க பாயிண்ட் பிளாங்க் தோட்டாவை நீங்க பார்த்தீர்கள். பாயிண்ட் பிளாங்க் வழியாக ஒரு நபர் இந்த நாட்டு அடையாளத்தை சுட்டுக்கொள்ளக்கூடிய வேலை பார்க்கிறார். அனைத்து நபர்களுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். And he says, point blank shot, no mercy, foreigner free Assam, why did you not go to Pakistan? முஸ்லிம்ஸ்களை பார்த்து வந்தேரி என்று கூறுவது,
எதற்காக நீங்க பாகிஸ்தான் செல்ல என்று கூறுவது? மூன்றாவது, அந்த கிராஃபிக்கை நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக இஸ்லாமியர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய காட்சி தான் இருந்தது. இதை பிஜேபியால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் பிஜேபியே இந்த வீடியோவை டெலீட் செய்து எதுவுமே நடக்காதபடி இந்த நபரை சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த நபர் முதல் முறையாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவில்லை. இதற்கு முன்பும் இந்த நபர் இதே போன்ற விஷயங்களை கக்கி இருக்கிறார். என்ன? 2024ஆம் ஆண்டு மதர்சா க்ளோசர்ஸ். அசம்ல இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட மதர்சாக்களை மூட வேண்டுமாம். காரணம், இது போன்ற மதர்சாக்களில் பாடங்கள் கற்பிக்கப்படவில்லை. இந்த மதர்சாக்களில் வெறும் முல்லாக்களை, அதாவது இஸ்லாமர்களை ப்ரொடியூஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதனால் இதெல்லாம் இயங்கக்கூடாது. 2023ஆம் ஆண்டு பாபர் கி औलाद, பாபருடைய குழந்தைகள் யார்? இஸ்லாமியர்கள். 2023ஆம் ஆண்டு வெஜிடபிள் பிரைஸ் பிளேம், அதாவது மியாக்கள் அவர்கள் தான் இந்த காய்கறி வியாபாரம்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இந்த காய்கறி வியாபாரத்தை செய்தால் இந்த அளவில் விலைவாசி ஏறாது. இஸ்லாமியர்கள் காய்கறி வியாபாரம் செய்ததால் தான் விலைவாசி ஏறிவிட்டது. 2021ஆம் ஆண்டு எலெக்ஷன் ஸ்பீச்சில் இந்த நபர் கொடுத்த விஷயம், எனக்கு மியா கம்யூனிட்டியோடைய ஓட்டு தேவையல்ல. மியா கம்யூனிட்டி யார்? இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எனக்கு தேவையல்ல. இன்னைக்கு தருணத்தில் இந்தியாவில் இந்த அளவில் வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வேறு யாராகவுமே இருந்திருக்க முடியாது, இன்க்ளூடிங் யோகி ஆதித்யநாத். ஏன்னா இந்த நபர் ஒரு வந்தேரி. இந்த நபரே வந்தேரி தான். எப்படி? இதற்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார், அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பில் இருந்தார். தீவிரவாத அமைப்பிலிருந்து காங்கிரஸுக்கு வந்து, காங்கிரஸுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள் ஏராளமான இடங்களில் எக்ஸ்ட்ராக்ஷன் ராக்கெட்டை நடத்தி வந்தார். இந்த நபர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கு. 90 லட்சம் ரூபாய் ஒரு நபரிடம், எப்போ தொடக்க காலகட்டத்திலே 90 லட்சம் ரூபாயை எக்ஸ்ட்ராக்ஷன் செய்து 3 வருடம் சிறையில் இருந்து வெளிவந்த நபர் தான் இந்த நபர். காங்கிரஸ்ல இருந்து கொண்டு ஏராளமான ஸ்கேம்ஸ்களை செய்து பணத்தை அடித்து இந்த நபர் மீது வழக்குகள் பாய தொடங்கிய உடனே பிஜேபி பக்கம் தாவி விட்டார். இப்ப ப்ரூஃப் பண்ணணுமா இல்லையா? நான் காங்கிரஸ்ல இருந்து வந்த நபர் இல்லை, நான் பிஜேபியிலே இருந்த நபர். என்னுடைய ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ், பிஜேபியுடன் இருக்கக்கூடிய ஐடியாலஜி. அதற்காக இந்த நபர் பரப்பக்கூடிய இந்த பிரச்சனைகள். சரி, இப்போ ஆர்பிஏ, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி இந்த நபர் மீது எடுக்கப்படக்கூடிய அந்த ஆக்ஷன், ரியாக்ஷன், அதையும் நீங்க பாருங்கள். செக்ஷன் 123 இதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா, கரப்ட் பிராக்டிஸ் அப்பீலிங் டு ரிலிஜியன் அண்ட் காஸ்ட் ஃபார் vote. vote கேட்பதற்காக மதத்தை அல்ல ஜாதியை அடையாளம் படுத்தி நீங்க ஓட்டு கேட்டீர்கள்னா அது ஒரு குற்றம். உங்கள் மீது வழக்கும் பாயலாம், நீங்க சிறைக்கும் செல்லலாம். இதே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இதற்கு கீழே இருக்கக்கூடிய 123 செக்ஷன் 3A ப்ரமோட்டிங் எனிமிட்டி, மக்கள் மத்தியில் வெறுப்பை பரப்புவது, வெறுப்பை விதைப்பது, இதுவும் ஒரு மிகப்பெரிய குற்றம். இதே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951க்கு கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 125 கிரியேட்டிங் எனிமிட்டி டியூரிங் எலெக்ஷன் அண்ட் இதற்காக 3 வருடம் சிறை தண்டனை. அதாவது 2 சமுதாயம் அல்ல மக்கள் மத்தியில் வெறுப்பை பரப்புவது, அதற்கு எதிராக இந்த சட்டம் இருக்கு. இந்த நபர் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற போது எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனத்தின் அடையாளத்தை வைத்து யாருக்குமே நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த நபருடைய வீடியோ இஸ்லாமியர்களை நேரடியாக பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த காட்சியாக வெளிவந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இதே பாரதிய நியாய சம்ஹிதா கோர்ட் வழியாக, இப்போ பிஎன்எஸ் இதற்கு முன்னாடி ஐபிசியாக இருந்தது, ஜெனரல் கிரிமினல் லா. அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் மீது போடக்கூடிய வழக்குகள் ஐபிசி செக்ஷன் 196 இதுவரை போட்டிருக்கணும். ப்ரமோட்டிங் or attempts to promote feeling of enmity, hatred, ill will between different religion, racial language,
regional group or caste or communities. மதம், மொழி, இனம், இயக்கம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நடுவே வெறுப்பை, எதிர்ப்பை பரப்புவது ஒரு வழக்கு. இந்த நபர் மீது வழக்கு பாயணும். இதற்கான பனிஷ்மெண்ட் எவ்வளோ? 3 வருடத்திலிருந்து 5 வருடம் வரை சிறை. செக்ஷன் 197 as per பாரதிய நியாய சம்ஹிதா IPC 153 இதன்படி imputation, assertion, prejudicial to national integration, இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக நீங்க பேசினீர்கள்னா 3 வருடத்திலிருந்து 5 வருடம் வரை உங்களுக்கு சிறை கிடைக்கும். செக்ஷன் 299 BNS IPCல இருந்த 295A deliberate malicious act intended to outrage religious feeling of any class by insulting its religion or religious belief. வேணும்னே தெரிஞ்சு கொண்டே இது போன்ற வெறுப்பு அரசியலை செய்தால், அதுவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக செய்தால், அதற்காகவும் 3 வருட சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 353 BNS IPCல இருந்த 505 ஸ்டேட்மெண்ட் கண்டக்டிங் டு பப்ளிக் மிஸ்சீஃப், மக்கள் மத்தியில் இது போன்ற செயலை நீங்க பரப்பும் போது உங்கள் மீது வழக்கு பாயும். இது போன்ற ஏராளமான செக்ஷன் இந்த நபர் மீது போடப்படும். எந்த விதமான ரெஸ்பாண்ட், எந்த விதமான ஆக்ஷன் இந்த நபர் மீது எடுக்கப்பட்டிருக்க வேண்டும்? சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், கேன் மிஸ்டர் ஞானேஷ் குமார் டேக் சம் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம்? இதுவரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நினைத்திருந்தால் இந்த நபர் மீது உடனுக்குடன் சூமோட்டோ வழக்கை பதிவிட்டு இந்த நபருக்கு ஒரு நோட்டீஸை இஷ்யூ செய்திருப்பார்கள். சீக்கிங் எக்ஸ்பிளனேஷன், ஷோ காஸ் நோட்டீஸ். எதற்காக இந்த வீடியோ போட்டீர்கள்? எதற்காக மதத்தை வைத்து நீங்க பிரச்சாரம் செய்கிறீர்கள்? எதற்காக ஒரு மதத்திற்கு எதிராக நீங்க எதிர்ப்பை பரப்புகிறீர்கள்? இதை வைத்து நான் ஏற்கனவே காட்டிய செக்ஷன் 123/3, 123/3A மற்றும் 125 இதற்கு கீழே நீங்க வழக்கை போட்டிருக்கணும். இம்போஸ் கேம்பெயின் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த நபர் அங்கங்கே போய் மேடைகளில் பேசுறாரு இல்லையா, அதிலும் இந்த நபருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடைக்கும். 24 96 மணி நேரம் வரை. இதற்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத், ஆசம் கான், இது போன்ற ஏராளமான நபர்கள் மீது இதே போன்ற வார்னிங்ஸ் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் கண்டென்ட் ரிமூவல் அண்ட் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ், இந்த நபர் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் எதை எடுத்து காட்டியிருக்கிறாரோ அதன்படி இந்த நபர் தேர்தலையே நிற்காதபடி இவருடைய நாமினேஷன் ரத்தாகும், கேன்சல் ஆகும். இதை தாண்டி கிரிமினல் ப்ராசிக்யூஷன், FIR போடப்படணும். RPA நான் ஏற்கனவே கொடுத்த இந்த செக்ஷன் படி இந்த நபர் இதுவரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நினைத்திருந்தார். ஆனால் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. இதற்கு முன்னாடி ஏராளமான முறை இந்த நபர் இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தால் கூட எதுவுமே நடக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் மிஸ்டர் சூரியகாந்த் அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, UGC பில் வரும்போது தலித்கள் இதை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள், அதனால UGC பில் வரக்கூடாது. அதே சூரியகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டின் ஒரு சீஃப் மினிஸ்டர், இஸ்லாமியர்களை பார்த்து சுட்டு கொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறார், எடுத்து காட்டுகிறார். அதுல நீங்களும் டார்கெட்ல இருக்கீங்க, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரும் டார்கெட்ல இருக்கிறாரு, இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டரும் டார்கெட்ல இருக்கிறாரு, இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரும் டார்கெட்ல இருக்கிறாரு, அனைத்து நபர்களுமே டார்கெட்ல இருக்கிறார்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ் குமார் அவர்களும் டார்கெட்ல இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஏன் அமைதியாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் நோட்டீஸை வழங்கி அசம் போலீஸிற்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு, ஹேமந்த் பிஸ்வ சர்மாவிற்கு பதில் கொடுக்கும்படி நோட்டீஸை கொடுக்கலாம். வாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க. போலீஸ் என்ன செய்யுது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்யுது? இந்த நபர் தனக்கு தானாகவே FIR எல்லாம் போட மாட்டார், அது வேற விஷயம். பட் as a chief minister, even he should go to the Supreme Court. Did he go? Did Supreme Court ask anything? No. Direct FIR and police action. Immediately this person has to be in jail. அதற்கான செக்ஷன்ஸ்கள் உங்களோட டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. சுமோட்டோ வழக்கு இது போடப்பட்டிருக்கு. Contempt of proceeding if Assam authorities ignore SC hate speech guidelines. அசம்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்
சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய வெறுப்பு பேச்சிற்கான அந்த கைட்லைன்ஸை மீறினால் சுப்ரீம் கோர்ட் கேன் இனிஷியேட் contempt of court against official including CM if directly involved. Penalties, fine, jail up to 6 months. Authorities சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த ஆர்டரை மறுத்தால் உடனடியாக சீஃப் மினிஸ்டர் ஒட்டுமொத்த அத்தாரிட்டி மீது வழக்கு பாயனும் 6 மாதங்கள் வரை சிறையில் இருக்கணும். இது சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்கக்கூடிய விஷயம். பட் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஸ்லீப்பிங். Restrictive orders, injunctions. Issue an interim order restraining Sharma from making further inflammatory statement. இதற்கு மேல் ஹேமந்த பிஸ்வ சர்மா இது போன்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும் அவர் மீது வழக்கு பாயும் என்கிற அந்த டைரக்ஷனையும் சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்க முடியும். கொடுக்கிறதா? கிடையாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் மிக முக்கியமான விஷயம். If failed to election, upload or direct disqualification under RPA. High Court வழியாக இந்த நபருடைய குவாலிஃபிகேஷன் தேர்தலுக்கான அந்த சீட்டை கிழிக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டால். இது மட்டுமல்ல, இந்த நபர் மீது சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி பிரசிடென்ட் அல்ல கவர்னரை வைத்து சீஃப் மினிஸ்டருடைய பதவியை கூட பறிக்க முடியும். இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் இல்லையா, உடனடியாக அந்த மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம், இவர் செய்த இந்த ஒரே காரணத்திற்காக. ஆனால் இது எல்லாமே நடக்குதா? இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதே போன்ற பிரச்சனை, ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனை. உத்தராகண்ட்ல முகமது தீபக்குடைய கதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருந்திருக்கணும்? என்னுடைய மாநிலத்தில் எந்த விதமான அராஜகம் நடந்தாலும் அவர்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். பஜரங் தளை சார்ந்த நபரா உடனடியாக சிறையில் அடையுங்கள். This is what a chief minister have done. But what did he do? இந்த நபர் என்ன செய்தார்? 3 நாட்களுக்கு முன்பு இந்த நபர் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார். I am not happy what Deepak had done. தீபக் என்ன செய்தார் அது எனக்கு பிடிக்கவில்லை. தீபக் காங்கிரஸிற்காக வேலை பார்க்கிறார். அப்போ ஒரு இஸ்லாமியரை ஒரு ஹியூமனிடேரியன் முறையில், மனிதாபிமான முறையில் ஒரு ஹிந்து போய் காப்பாற்றினாலே he is a Christian, he is a Congress, he is a Muslim. யார்? ஒரு சீஃப் மினிஸ்டர் கூறக்கூடிய இந்த வார்த்தை. சீஃப் மினிஸ்டர் who failed to control the voice, who failed to control the state. அங்கிதா பண்டாரி விவகாரம் 2022 ஆண்டுல இருந்து போயிட்டே இருக்கு. பெற்றோர்கள், ஒட்டுமொத்த உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று போராடினார்கள், போராட்டத்தில் இறங்கினார்கள். இதே சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக அது போராட்டம் வெடித்தது. ஆனால் இதுவரை ஒரு விஐபியை காப்பாற்றுவதற்காக, ஒரு பிஜேபியினரை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம், புஷ்கர் சிங் தாமியின் அரசாங்கம், பிஜேபியின் அரசாங்கம் ஒரு ரேப் விக்டிம், ஒரு ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்துடன் நிற்காமல் ரேபிஸ்ட்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. 2 சீஃப் மினிஸ்டருடைய முகத்தை பாருங்கள். ஒரு பக்கம் ஹேமந்த பிஸ்வ சர்மா, இன்னொரு பக்கம் புஷ்கர் சிங் தாமி. இந்த 2 நபர்களுமே இந்த நாட்டில் எந்த அளவில் வெறுப்பு அரசியலை செய்து வருகிறார்கள். இவர்களுடைய பாஸ் யோகி ஆதித்யநாத், ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் கூட புல்டோசர் யார்? முஸ்லிமாக இருந்தால். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பிரின்சிபலுடைய கதையை காட்டினேன். யாரோ ஒரு பிஜேபியினர் பிரின்சிபல் பள்ளிக்கூடத்துல மதமாற்றம் செய்கிறார். ஜனகணமன நேஷனல் ஆந்தமை பாட விடுவதில்லை. தப்லீகி ஜமாத்தை சார்ந்த நபர்களை கூட்டி வந்து குழந்தைகள் பிஞ்சு மனதில் விஷத்தை கலக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். ஒட்டுமொத்த கிராமம் அந்த பிரின்சிபலுக்காக வந்து நின்றது. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த பிரின்சிபலுக்காக வந்து நின்றார்கள். 17 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலாக வேலை பார்க்கக்கூடிய இந்த நபரை மீடியா பிரஷர் வந்தது, மீடியாவில் அந்த செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அந்த நபருடைய சஸ்பென்ஷன் ரிவோக் ஆனது. யார் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை கொடுத்தாரோ?
யார் இந்த தவறான பொய் கம்ப்ளைண்டை கொடுத்தாரோ, ஏன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மீது வீட்டில் புல்டோசரை ஏற்றுவதில்லை? Because your so-called bulldozer justice, this is what we have created. இதுல என் மேல வழக்கையும் போடலாம். ஹேமந்த் பிஸ்வ சர்மா 2 இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்றபடி அதுல ஒரு காங்கிரசின் தலைவர் கொகோய் அவரும் இருந்தார். கௌரவ் கொகோய் அவருடைய படம் தான் அது. ஆனா நான் நரேந்திர மோடியோடைய முகத்தை காட்டி விட்டேனா? நான் அமித்ஷாவுடைய முகத்தை காட்டி விட்டேனா? நான் பிரசிடென்ட் முர்மு அவர்களுடைய முகத்தை காட்டி விட்டேன் என்று என் மீது வழக்கு பாயலாம். இந்த வீடியோவை டிலீட் செய்யக்கூடிய வேலையும் பார்ப்பார்கள். ஆனால் நான் காட்டியதில் தவறு இருந்தால் தயவு செய்து கீழே கமெண்டில் எழுதுங்கள். நான் காட்டியதில் இவருடைய பார்வையை ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது நான் காட்டியது தவறு என்று நீங்க நினைத்தீர்கள்னா, சரி என்று நினைத்தீர்கள்னா, அதை பற்றின கருத்துக்களை நீங்க எழுதினால் மட்டும்தான் எனக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும் எந்த அளவில் இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் வழியாக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.